டிரைவர். இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல ஆனந்தி வராம போயிட்டாளேம்மா. கவலைப்படாதம்மா, அவ போன் போட்டு பேசினா. நீ ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்டயும் போன் போட்டு பேசினா. சரி சரி, மத்தவங்களுக்கு எல்லாம் நம்ம வீட்டை சுத்தி காமிக்கலாமா? வாங்க போலாம், வாங்க. அக்கா அக்கா ஒரு நிமிஷம். நானு ஆர்த்தி எல்லாம் இந்த வீட்டுலதான் குடும்பத்தோட தங்க போறோமா? ஆமா. சாரி, இந்த மாதிரி எல்லாரோடையும் இந்த மாதிரி தொத்திட்டு இருக்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. என்னடி பேசுற? இல்லம்மா, விருந்தாளியா வந்தோம், விருந்தாளியாவே போயிடுறோம்னு சொல்றோம். ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நாங்க சரியாதான்ப்பா பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நாங்க தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனோம். இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க வரைக்கும் ஓகே. ஆனா கஷ்டம்னு வந்தா இது உங்க வீடு, நாங்க எப்படி இருந்தாலும் வெளியில போய் தானே ஆகணும். ஏமா இப்படி உடைச்சு பேசுற? ஐயோ, உடைச்சு பேசல சார். இத வருத்தத்தோட சொல்றேன், யதார்த்தத்தை சொல்றேன். எதை யதார்த்தமா சொல்ற? சார் வேண்டாம். ஆர்த்தி, மனோ, இந்த இடத்துல இதெல்லாம் பேச வேண்டாம். நம்ம உள்ள போய் பேசலாம், வாங்க. அக்கா, இது உள்ள போய் பேசுற அளவுக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையே. ஃபங்க்ஷனுக்கு வந்தோம், சந்தோஷமா இருந்தோம், இப்போ கிளம்பிரோம்னு சொல்றோம், அவ்வளவுதான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றேன் ஆர்த்தி. அக்கா, எதா இருந்தாலும் இங்கேயே பேசுவோம். இவ சொல்ற மாதிரி உள்ள பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னடா பிரச்சனை கிளப்பிட்டு இருக்க? என்ன பிரச்சனை பண்ற? எத்தனை நாளைக்கு தான் நாங்க இப்படி ஒட்டுணி மாதிரி இருக்க முடியும்? எங்களுக்கும் புள்ளை குட்டி குடும்பம்னு இருக்குல்ல, அவங்களுக்கும் நாங்க ஏதாவது சம்பாதிச்சு வைக்கணும்ல. இப்படியே இருந்தா நாளைக்கு நடு ரோட்ல தான் நிக்கணும். விஸ்வநாதன் சார். எஸ் அபி. ஆர்த்தி, மனோ, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். ஆனா அவசரப்பட்டுட்டீங்க. அபிய இன்னும் நீங்க சரியாவே புரிஞ்சுக்கல, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. இந்த வீடு உங்க அம்மா பேர்ல தான் இருக்கு. அவங்க காலத்துக்கு பிறகு ஆர்த்தி, மனோ ரெண்டு பேருக்கும் சேரும். இப்படித்தான் இந்த டாக்குமெண்ட்ல அபி எழுதியிருக்கா. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்த வருமானம் முழுவதுமே, அதாவது சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே சரிசமமா ஆர்த்தி, மனோ, ஆனந்தி இவங்க பேர்ல எழுதப்பட்டிருக்கு. அது மூலமா வர வருமானம் மட்டும் இல்லாம எல்லாமே, அதாவது அபி கன்ஸ்ட்ரக்ஷன் சிஸ்டர் கன்சர்ன் மூலமா வர பணம் எல்லாமே உங்களுக்கு தான் சேரப்போகுது. அப்புறம் அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட சிஸ்டர் கன்சர்ன் ஐடியல் ஹோம், இந்த நிறுவனத்துக்கு ஆர்த்தி தான் எம்டி. இதோட மதிப்பு 50 கோடி ரூபாய். இன்னொரு சிஸ்டர் கன்சர்ன் கற்பகம் ஏஜென்சிஸ், இதோட பொறுப்பு மனோவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட மதிப்பு 60 கோடி ரூபாய். அது மட்டும் இல்ல, அபிநந்த் டிஜிட்டல் பிரிண்டிங் ஆனந்திக்காக 70 கோடி ரூபாய் மதிப்புல அபி உருவாக்கி வச்சிருக்க. அதுவும் இல்லாம ஈசிஆர்ல இருக்கிற வீடு, ஆழ்வார்பேட்ல இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர்ல இருக்கிற கம்பெனி எல்லாத்தையுமே உங்க எல்லாருக்குமே பிரிச்சு எழுதி வச்சிருக்கா. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்டுல உங்களையே நம்பி இருந்த தம்பி ராஜேந்திரனுக்கு சைதாப்பேட்ல ஒரு காலத்துல குடியிருந்தீங்களே, அந்த வீட்டை விலைக்கு வாங்கி ராஜேந்திரன் பேர்ல எழுதி வச்சிருக்கான். அவனுக்கும் பழப்பு வேணும் இல்ல, அதுக்காக திருவான்மியூர்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை ராஜேந்திரன் பேர்ல வாங்கி அவன் பேருக்கு எழுதப்பட்டாச்சு.
இப்ப நான் சொன்னேனே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இது வரைக்கும் நாங்க யாருமே அபிட்ட எதையும் எதிர்பார்த்ததில்ல. இருந்தாலும் எனக்கு கிருஷ்ணனுக்கு அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சப்கான்ட்ராக்ட் விடுற கம்பெனியை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இப்படி அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா வந்த வருமானம், சொத்துக்கள் எல்லாத்தையுமே உங்களுக்குன்னு எழுதப்பட்டாச்சு. மிச்சம் இருக்கிறது அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். அந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷனும், அதாவது அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா வர்ற எல்லா வருமானமுமே அபியோட மன வளர்ச்சி கொண்டிய குழந்தைகள் காப்பகத்துக்கு தான் போகுது. அத ஒரு ட்ரஸ்டாவே அவ அமைச்சிட்டான். அத நிர்வகிக்கிற பொறுப்பு மட்டும்தான் அபிக்கு இருக்கு. ஆனா அது மூலமா அபி கிடைக்கிறது மாசம் 20,000 ரூபாய். அவ வாழ்க்கைக்கு அவ ஒதுக்கிக்கிட்ட ஒரு தொகை அது மட்டும்தான். இதான் அபி. இந்த நொடியில் முடி உதிர்வு